இன்னைக்கு செந்தில் பாலாஜி மாதிரி ஆள் சொல்கிறது கேட்குற அளவுக்கு வந்துட்டீங்க. ஒரு 1ஆம் நம்பர் புரோக்கர் 1.5 வருஷம் அக்யூஸ்டாக இருந்த ஒரு ஆள் இன்னைக்கு கரூர்லேயே பேசிகிட்டு இருக்கான். இந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்கணுமல்ல. அரசியலை பொறுத்தவரை நான் ஒரு ஹானஸ்டியை கொண்டு வந்திருக்கேன். அது தமிழகத்தில் புதுசு, அது பல பேர்த்த உறுத்தி இருக்கு. நீங்கள் செந்தில் பாலாஜி எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கணும்? அப்படியே வெண்ண தலைவர மாதிரி தடவி தானே கேட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. தலைவா நீங்கள் கேட்டீங்க, பதில் நான் சொல்றேன், நீங்க கேட்கணும். பதில் கொஞ்சம் சுடும். அப்ப என்ன நடுநிலைமையான பத்திரிக்கை நீங்க? என்ன இந்தியாவில் நம்பர் 1 நியூஸ் அக்ரிகேட்டர் நீங்க? கோயம்புத்தூர் சவுத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி கரூரிலிருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய 18 இண்டிபெண்ட் நம்ம சொன்னோம் சுயேட்சை வேட்பாளர். 18 பேர்த்துக்கும் ஒரே நோட்டரி தான் கையெழுத்து போட்டிருக்காரு. வேற ஆள் கிடைக்கலையா? இது கடையில் போய் பாத்திரம் வாங்கிட்டு வர்ற மாதிரி, ஒரு கடையில் போய் பழைய பாத்திரம் வாங்கிட்டு வர மாதிரி 18 சுயேட்சைகளுக்கும் ஒரே நோட்டரி தான் கையெழுத்து போட்டு 18 சுயேட்சைகள் நிற்கிறாங்க. தொண்டாமுத்தூரில் கரூரை சார்ந்த 3 பேர் நிற்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும். அதனால் அருமை நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முறை கோயம்புத்தூரில் அது செந்தில் பாலாஜியினுடைய தோல்வி மட்டுமல்ல, ஏற்கனவே நான் சொன்னது போல் மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வியை இங்கே தான் ஆரம்பிக்கும். கொங்கு மண்டலத்தில் முதலமைச்சர் பல இடத்துல சொன்னார், கொங்கு மண்டலத்திலாம் வெற்றி ஆரம்பிக்க நீங்கள் எழுதி வச்சுக்கங்க. தோல்வி இங்கே ஆரம்பித்து சேப்பாக்கு போகும். நேற்று நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணாங்க? எடப்பாடியில் நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? எடப்பாடியில் திமுகவினுடைய வேட்பாளர் டம்மி கேண்டிடேட்டு, வேட்பாளர் மனைவி. வேட்பாளருடைய பத்திரத்தில் டம்மி கேண்டிடேட் மனைவி கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, மனைவியினுடைய பத்திரத்தில் வேட்பாளர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அவங்க அங்கேயே ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும் ஸ்க்ரூட்னி. அப்போ அங்கே இருக்கக்கூடிய டிஆர்ஓ உள்ள புந்து 2 பேர்த்தினுடைய வேட்புமனும் ஏற்க வச்சிருக்கிறாங்க. ஏன்? உதயநிதி ஸ்டாலினுடைய சேப்பாக்கத்தினுடைய வேட்புமனு நேற்று எப்படி எங்கெங்கே முதலீடு இருக்கிறது அப்படிங்கிறதே விட்டுட்டாங்க. அதனால் நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி நேற்று வேட்பாளருடைய ஸ்க்ரூட்னி பட்டியலே ஆரம்பித்திருக்கிறது. அது எடப்பாடி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி, சேப்பாக்கில் பல இடத்துல மேனேஜ் பண்ணி தான் அவங்க வேட்புமனுமே உள்ளே கொண்டு போயிருக்கிறாங்க. அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு ஆதரவாக செயலிட்டிருக்கிறாங்க. எல்லாம் கோர்ட்டுக்கு போகிறாங்கண்ணா. சம்பந்தப்பட்ட எதிர்த்தரப்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் எல்லாமே கோர்ட்டுக்கு போகத்தான் போகிறாங்க. அதனால் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. வேறு யாராச்சும் வெற்றி பெற்றாலும் கூட எதுவுமே செல்லாது. அதனால் திமுக நேற்று எங்கேயாவது என்டிஏவனுடைய கேண்டிடேட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எங்கேயாவது இந்த பஞ்சாயத்து ஆச்சா? நேற்று முழுவதும் நீங்கள் டிவியில் பேசினதல்ல என்ன? இவங்களுடைய வேட்பாளருடைய வேட்புமனுவே ரொம்ப கஷ்டப்பட்டு பலவிதமான யுக்திகளை கையாண்டு தான் வேட்புமனுவே ஏற்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி யாருக்கு என்ன அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க? போட்டி போடுறான்னு நீங்க சொல்றீங்க. அதே சமயம் உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு வெளியூர்லேருந்து உங்களுக்கு வேலை செஞ்சாலும் செந்தில் பாலாஜி. ஆனால் செந்தில் பாலாஜி புரிஞ்சுக்கணும், பாராளுமன்ற தேர்தல் எந்த தேர்தலாக இருந்தாலும் நாம் யாரையாவது கூப்பிட்டு வேலை செய்யுங்கன்னு சொல்கிறோமா? வாலண்டியர்ஸ் பக்கத்து தொகுதியிலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. அது அரசியல் எல்லா பக்கம் நடக்கிறது. வானதி சீனிவாசன் அவர்களுக்கு கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்து சின்ன பசங்க இளைஞர்கள் வேலை செய்யத்தான் போகிறாங்க. ஆனால் கரூரிலிருந்து ஆளை கொண்டு வந்து இந்த பாக்கெட்டில் பணத்தை இந்த பாக்கெட்டில் பணத்தில் வீதி வீதியாக நடந்து போய் உங்களுக்கு 200, உங்களுக்கு 500 பிடிங்க, உங்களுக்கு குண்டா வேணுமா, அண்டா வேணுமா, ஸ்மார்ட் வாட்ச் வேணுமா பிடிங்க அப்படின்னு மொத்தமாக கோயம்புத்தூர் திராவிட முன்னேற்ற கழகத்தை குத்தகைக்கு எடுத்திருப்பது யார்? கரூரை சார்ந்த செந்தில் பாலாஜியோடு உணர்வு இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய பினாமிகள், செந்தில் பாலாஜி தவறாக சேர்த்த சொத்துக்களை தவறாக வெளியே பணத்துக்கு கந்து வட்டி கொடுத்துருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய பினாமிகளை கொண்டு வந்து கோயம்புத்தூரில் இந்த ஜோப்பில் பணமும் அந்த ஜோப்பில் பணத்தையும் கொண்டு போய் வீடு வீடாக பணத்தை இறைத்து கொண்டிருக்கின்றார்கள். இதைத்தான் நம்ம குற்றம் சாப்பிட்டோம். இன்றைக்கி அதை ஒருபடி மேலே போய் போட்டியிடக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்களை கூட கரூர்லேருந்து இறக்குமதி பண்ணியிருக்கார். அந்த 18 வேட்பாளர்கள் கூட கோயம்புத்தூர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரும் தருவதற்கு தயாராக இல்லை. அதுலேருந்தே தெரியுதா செந்தில் பாலாஜியினுடைய தோல்வி உறுதியாயிடுச்சுன்னு. செந்தில் பாலாஜி எப்படி போயிட்டுருக்காரு? கரூர்லேயும் முடியல, வண்டி எடுத்துகிட்டு கரூர் போகிறாரு. கோயம்புத்தூரில் முடியல, வண்டி எடுத்துகிட்டு கோயம்புத்தூருக்கு வரார். ஆனால் அம்மன் அர்ஜுன் அவர்கள் மிக அழகாக நீட்டாக ஒரு தெருவாக நடந்து போய் அவருடைய பிரச்சாரத்தை கண்ணியமாக முடிச்சுட்டு வர்றாங்க. அதனால் தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடு தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பேசியிருப்பது. நான் ஏற்கனவே சொன்னது போல் தோல்வி என்பது கோயம்புத்தூர் சவுத்தில் ஆரம்பித்து சேப்பாக்கு வரைக்கும் இந்த முறை தோல்வி ஆகத்தான் போகுது. அதனுடைய அறிகுறி தான் நேற்று வேட்பாளர்களுடைய வேட்புமனுடைய ஸ்க்ரூட்டனி அந்த நடந்த டிராமா என்பது நேற்று நடந்த ஒரு அறிகுறி. நீங்க குறிப்பிட்ட மாதிரி விஜய் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல திமுக தலைமையிலான ஒரு கூட்டணிக்கும் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு தான் போட்டி மற்றும் சிலர் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பெயர் சொல்லி குறிப்பிடாமே இருக்காரு. ஆனா ஒரு அரசியல் தலைவர்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்றாங்கன்னா, இன்னைக்கு பாருங்க, ஒரு 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 வாக்காளர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தினமும் களத்தில் இருக்கணும், தினமும் மக்களை சந்திக்கணும்,
தினமும் தொகுதியில் பேசணும். இப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. இன்னைக்கு தேர்தலுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி நான் வெளியே வரல அப்படிங்கிறது ஓகே. இன்னைக்கு தேர்தலே நடந்துகிட்டு இருக்கு. தேர்தலுங்கிறது இன்னைக்கு, நாளைக்கு, நாளான்னைக்கு 21ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு நம்முடைய பிரச்சாரம் எல்லாம் முடிவுக்கு வந்துடும். 23ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சில பேர்த்த காணும், இன்னும் அறிக்கையில் தான் இருக்கிறாங்க, இன்னும் ட்விட்டரில் தான் இருக்காங்க. அதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த தேர்தல் நாம் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி, 2 பேர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னைக்கு மற்றவங்க இருக்கிறாங்க, இருக்கேன்னு சொல்ல அண்ணன் சீமான் அவர்கள் கடுமையாக பிரச்சாரம் பண்ணுறாரு. வெயிலில் கடுமையாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அண்ணன் சீமான் அவர்களையும் நான் வரவேற்கிறேன். அவருடைய கருத்தை ஒரு பொது இடத்துல வைக்கிறாங்க. ஒரு வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர் எல்லா கருத்தையும் கேட்டு தான் முடிவு பண்ணணும். ஆனால் கருத்துக்களையே வைக்காம சில பேர் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது என்ன சொல்லணும்? தப்போ சரியோ பொது இடத்துக்கு வாங்க, தப்போ சரியோ வெயிலுக்கு வாங்க, தப்போ சரியோ மக்கள் மன்றத்தில் வைங்க. அதனால் தேர்தல் களம் ஒன்று சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. எல்லோரும் களத்துக்கு வரணும், எல்லோரும் மக்கள் முன்னாடி நிற்கணும். இன்னைக்கு மக்கள் அதான் எதிர்பார்க்குறாங்க. இன்னைக்கே களத்துக்கு வரலைன்னா தேர்தலுக்கு பிறகு எப்படி களத்துக்கு வரலாம்? அண்ணா நீங்கள் பாருங்கள், அந்த கூட்டணி எந்த அளவுக்கு பிளவுபட்டு இருக்கிறது. பாண்டிச்சேரியில் திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. கடைசி நாளுக்கு முன்னாடி நாள் ஸ்டாலின் என்கின்ற வார்த்தையை அவர் பாண்டிச்சேரியில் பயன்படுத்தலை. ஸ்டாலின் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள். திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த பிரச்சாரத்தின் போது மட்டும்தான் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க காங்கிரசினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறணும், கூட்டணியுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறணும். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற வார்த்தையை கூட பாண்டிச்சேரியில் திரு ராகுல் காந்தி அவர்கள் பயன்படுத்தலாம். இதில் ஆச்சரியம் என்னென்னா, ஒரே நாள் பாண்டிச்சேரி ராகுல் காந்தி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் ஒரே நாளில் 2 பேர் பிரச்சாரம் பண்ணார். 2 பேரும் சந்திச்சுக்கல. திரு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி என்கின்ற வார்த்தையை இவரும் பயன்படுத்தலை. அதனால் தமிழகத்தில் திரு ராகுல் காந்தி அவருடைய பிரச்சாரம் இருக்குமாங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் விமான நிலையத்திலேருந்து ராகுல் காந்தி டிரான்சிட் பண்ணுறார். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் டிரான்சிட் பண்ணுறார். கோயம்புத்தூர் தொகுதியில் 2 காங்கிரஸினுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுறார். அது உங்களுக்கு தெரியும். அதனால் ராகுல் காந்தியை பொறுத்தவரை அன்இன்ட்ரெஸ்டட் டிஸ்இன்ட்ரெஸ்டட் பொலிட்டிஷியனாக, ஒரு அலையா விருந்தாளியாக, நமக்கு வேண்டாம் ஏதோ ஒப்புக்கு ஜப்பானியாக ஒரு கட்சி இருக்குது நம்ம வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய மனநிலையை காட்டுது. புதுச்சேரிக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எத்தனை முறை போயிருக்கிறாங்க, எத்தனை முறை வந்திருக்கிறாங்க, எத்தனை முறை பேசியிருக்கிறாங்க. தமிழகத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எத்தனை முறை வந்திருக்காங்க. ஆனால் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் டிரான்சிட்டாக பயன்படுத்தியும் கூட ராகுல் காந்தி அவர்கள் 2 வேட்பாளர் வெளியே, இந்த வாசலை தாண்டிங்கன்னா சிங்கநல்லூர் வேட்பாளர், வாசலை தாண்டிங்கன்னா இந்த ஏர்போர்ட் இருக்கிறதே கவுண்டம்பாளையத்தினுடைய வேட்பாளர் தான், ஏர்போர்ட்டே கவுண்டம்பாளையத்தினுடைய காங்கிரஸ் வேட்பாளர் தான். 2 பக்கம் வெளியே வந்து எட்டி ஒரு பிரச்சாரம் கூட பண்ணாமல் ராகுல் காந்தி சென்றிருக்கின்றார்கள். இதிலிருந்தே தெளிவாக தெரிகிறது, இந்தி கூட்டணியை பொறுத்தவரை அவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. மேபி ராகுல் காந்தி அவர்களுக்கே இங்கே திமுக ஜெயிக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா புதுச்சேரியில் அவருடைய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது, தமிழகத்தில் காங்கிரஸினுடைய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது, இங்கே திமுக தலைமையிலான கூட்டணி ஜெயிப்பதை திரு ராகுல் காந்தி விரும்புகின்றாரா என்கின்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது. அதனால் வருகின்ற காலத்தை நம்ம பார்க்கலாம். நடிகர் விஜய் பிரச்சாரத்துல வந்து தொடர்ந்து எப்படி பாக்குறீங்க? அதே போல வந்து மாற்றுன்னு சொல்லி வந்து அவருக்கு போடக்கூடிய ஓட்டுகளை எப்படி கன்சல்டேட் பண்றதுக்கான வியூகம் வச்சிருக்கீங்க? ஆனா என்னை பொறுத்தவரை விஜய் அவர் பிரச்சாரத்திற்கு முறையாக அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருக்கின்றேங்கண்ணா. நான் இந்த நாட்டினுடைய ஒரு குடிமகனாக அனுமதி கொடுக்கணும். விஜய்க்கு கூட்டம் சேர்றாங்க, கூட்டம் சேரல, எப்படி இருந்தாலும் கூட காவல்துறை எண்ணிக்கை அதிகப்படுத்தணும். இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. இல்லை உங்களுக்கு கூட்டம் சேருது நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம், அதெல்லாம் அரசியலில் ஏற்றுக்க முடியாதுங்கண்ணா. தேர்தல் களம் என்று வந்த பிறகு எல்லா தலைவர்களுக்கும் நீங்கள் முறையாக அனுமதி கொடுத்து முறையாக அந்தந்த கூட்டத்திற்கு ஏற்ப ஒரு ஸ்கேல் ஆஃப் டிப்ளாய்மெண்ட்டை நீங்கள் போடுங்க. ஏன்னா இதுதான் பப்ளிக்கு செக்யூரிட்டி மட்டும் இல்லை, பப்ளிக் ரிஸ்க் ஏதாச்சும் இருந்தால் கூட அதை அவாய்ட் பண்ணுறக்கா. இரவு நேரத்தில், பகல் நேரத்தில் ஓப்பன் ட்ரெயின், சில இடத்துல ட்ரைனேஜ் ஓப்பனாக இருக்கும், யாரும் விழுந்து விடக்கூடாது. அதனால் இல்லை உங்களுக்கு கூட்டம் அதிகமாக சேரும், நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் சொன்னாங்கன்னா அந்த கருத்து ஜனநாயகத்தில் ஏற்புடையது கிடையாது. நீங்கள் ஸ்கேல் ஆஃப் டிப்ளாய்மெண்ட் அதிகப்படுத்தி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து தலைவர்களுக்கு பேசுவதற்கு அந்த கேப்பை ஏற்படுத்தி கொடுங்க. அதனால் இந்த விஷயத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழகத்தில் அனுமதி கோரும் பொழுது அதை எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும். கொடுக்கலினா இன்றைக்கி இவங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் ஆணையம் நடுநிலைமையாக இருக்கா? இன்னுமே தமிழகத்தினுடைய அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்காங்களா? இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்ட்ரோலில் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை பல இடத்துல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் நடுநிலையாக இருப்பது மட்டுமல்ல,
நடுநிலையாக இருப்பதை நாம் பார்க்க வேண்டும். அது எல்லா தலைவர்களுக்கும் இது பொருந்தும் என்பது என்னுடைய கருத்துக்கள். கரூர் சம்பவம் வந்து அதிகாரிகள் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவா? அண்ணே, கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை அச்சம் என்று சொல்வதை விட இன்னைக்கு சிபிஐ என்கொயரியில் இருக்கு, பல அதிகாரிகளை விசாரிக்கிறாங்க. ஆனா ஒன்று, விஜயோட கட்சி உங்களுக்கு அனுமதி கேட்குறாங்கன்னா வாலண்டியர்ஸை கொடுக்க சொல்லுங்க, இவ்வளோ வாலண்டியர்ஸ் நம்பரை மென்ஷன் பண்ணுங்க, காவல்துறையினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க. ஏன்னா ஜனநாயகத்தில் பேசுவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கு. வாலண்டியராக போய் கேட்க போறவங்களுக்கு உரிமை இருக்கு. நான் வாலண்டியராக போய் கேட்பேன் பார்ப்பேன். இருவருக்கு இடையில ஒரு ஹானஸ்ட் புரோக்கராக இருக்க வேண்டியது அரசு. ஆனால் தொடர்ந்து சில இடத்துல பர்மிஷன் கேன்சல் ஆகுவதும் கூட நல்ல போக்கு இல்லை. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க, 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அனுமதி கேளு. அதான் எலெக்ஷன் கமிஷனோட இது. 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் இசிஐ ஆப்பில் அனுமதி கடிதம் போட்டால் கூட பர்மிஷன் கொடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு. அதனால் தேர்தல் ஆணையம் நடுநிலைமையாக இருப்பது மட்டுமில்ல, இட் ஷுட் அப்பியர் ஹானஸ்ட். நடுநிலைமையாக இருப்பதை நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் எத்தனையோ இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பரிசு பொருளை ரைட் ராயலாக இங்கே எங்கேயும் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதையும் பிடிக்கணும். அப்பாவி பொதுமக்களுடைய பணம் தான் மாட்டுதோ தவிர அரசியல் கட்சிகள் அவர்களுடைய தலைவர்கள் தொண்டர்களுடைய பணம் மாட்டுவதா தெரியல. அதையும் மக்கள் கண்கூடா பார்க்கணும். இந்த கடைசி 5 நாளில் இலவசத்தை அள்ளி தெளிப்பது, அதையும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் பார்த்தா தான் தமிழ்நாட்டில் ஒழுங்காக தேர்தல் நடத்தப்பட்டதுன்னு அப்போ தான் சொல்ல முடியும். நேற்று அந்த நாமினேஷன் ஸ்க்ரூட்டனி அந்த ப்ராசஸ் பல இடத்துல நமக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இல்லை. பல இடத்துல நேர்மையாக அது இல்லை. அதெல்லாம் தேர்தல் ஆணையம் நேரடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே நேற்று வந்து பிரச்சாரம் செந்தில் பாலாஜி உங்கள்கிட்ட என்னங்க, ரொம்ப நாளாக நான் வந்து அண்ணாமலைகிட்ட ஒரு விஷயத்த கேட்குறேன். அரவக்குறிச்சியில் போட்டிட்டப்ப அவன் வாக்காளர்களுக்கு 1000 பணம் கொடுத்தாரா இல்லையாங்கிறத அவரிடம் மீடியாக்காரங்க நீங்கள் கேட்டு. அண்ணா, மீடியாக்காரங்க நீங்கள் நாளை காலையில் அரவக்குறிச்சி போங்க. நீங்கள் போகிறதுக்கான பஸ் டிக்கெட்டோ நீங்கள் போகிறதுக்கான கார் செலவோ நான் கொடுக்குறேன். நீங்கள் அரவக்குறிச்சி மக்கள்கிட்டலாம் போய் பேசிட்டு அண்ணாமலை கொடுத்தாரான்னு போய் கேட்டுட்டு வாங்க. அண்ணாமலை என்கரேஜ் பண்ணாரான்னு கேட்டு வாங்க. நீ கேட்டு வந்த பிறகு ஏஎன்ஐ உங்கள்கிட்ட நான் பதில் சொல்கிறேன். ஆனால் பஸ் டிக்கெட் என்னோடது. ஏஎன்ஐக்கு நான் கொடுக்குற பஸ் டிக்கெட் என்னோடது. காலைல போயிட்டு அண்ணாமலை வந்து எங்கேயாவது கொடுத்தாரா, அண்ணாமலை ஆளுங்க லெஃப்ட்டு ரைட்டில் வச்சுக்கிட்டு அண்ணாமலை போய் கொடுக்க சொன்னாரான். அதனால தான் கோயம்புத்தூரில் தெளிவாக நான் சொன்னேன், எனக்கு தெரியாமல் யாராவது கொடுத்தா கூட நான் உரிச்சு எடுத்துருவேன். எனக்கு தெரியாமல் கூட யாரும் கொடுக்கக்கூடாது. அரசியலை பொறுத்தவரை நான் ஒரு ஹானஸ்டியை கொண்டு வந்திருக்கேன். அது தமிழகத்தில் புதுசு, அது பல பேர்த்த உறுத்தி இருக்குது. இன்றைக்கி செந்தில் பாலாஜி மாதிரி ஆள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஏஎன்ஐயில் கேட்குற அளவுக்கு வந்துட்டீங்க. ஒரு 1ஆம் நம்பர் புரோக்கர் ஜெயிலில் 300 நாளைக்கு மேலே இருந்தார். அவருடைய சொந்த தம்பி 1.5 வருஷம் அக்யூஸ்டாக இருந்த ஒரு ஆள் இன்னைக்கு கரூர்லேயே பேசிகிட்டு இருக்கான். இந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்கணுமல்ல. இதே ஏஎன்ஐ ஒரு நேர்மையான நடுநிலையான ஏஎன்ஐ பத்திரிகையில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் செந்தில் பாலாஜிட்ட எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கணும்? ஏஎன்ஐயில் அப்படியே வெண்ண தலைவர் மாதிரி தடவி தானே கேட்டுட்டு இருக்கிறீங்க. வெண்ண தலைவர் மாதிரி கேட்குறீங்க. ஒரே நிமிஷம் அண்ணா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. தலைவா, நீங்கள் கேட்டீங்க, பதில் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்கணும். பதில் கொஞ்சம் சுடும். ஏஎன்ஐக்கு பதில் சுடும். நீங்கள் கேட்டீங்க, கேட்கறத பொறுமையாக கேட்கணும். ஏன்னா நீங்கள் 5 நிமிஷமாக தாண்டிக்கிட்டே இருந்தீங்க. 5 நிமிஷமாக ஏஎன்ஐயில் தாண்டிக்கிட்டு இருந்தனால ஏஎன்ஐக்கு இந்த பதிலை கேட்குறேன். கரூரில் போய் ஏஎன்ஐ செந்தில் பாலாஜி போடுற பட்டியை கவர் பண்ணீங்களா ஏஎன்ஐயில் ஸ்டோரி? அப்போ என்ன நடுநிலைமையான பத்திரிக்கை? நீங்கள் என்ன இந்தியாவில் நம்பர் 1 நியூஸ் அக்ரிகேட்டர்? நீங்கள் என்ன நியூஸ் அக்ரிகேட்டர்? ஏஎன்ஐயில் ஒரு ஸ்டோரி இது வரைக்கும் கரூரில் செந்தில் பாலாஜி போட்ட பட்டியை கவர் பண்ணியிருக்கீங்களா? கவர் பண்ணீங்களா?